ஐயா சுவாமி திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு, இது திருவண்ணாமலை தான் அவருடைய இடம்னு சொல்லி இங்க வந்துட்ட பிறகு, அடிக்கடி திருக்கோயிலூர் போயிட்டு வந்திருக்காரு. அது திருக்கோயிலூர் தவோவனம் போறதுக்கு என்ன காரணம்? இப்போ ராமதாஸர் சுவாமிக்கு தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் தேச சஞ்சாரம் போயிட்டு, அதாவது 1952 தீட்சை. அதுக்கப்புறம் 54ல் அவர் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்காக போனது தெரியுது நமக்கு. அதுக்கப்புறம் அங்கே போனதா தெரியலை. அந்த 54லேருந்து 59 வரைக்கும் தேச சஞ்சாரம் பண்ணியிருக்காரு. தேச சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா, எங்கெல்லாம் ஞானிகள் வாழ்ந்துருந்தாங்களோ, எங்கெல்லாம் ஞானிகளுடைய சமாதிகள் இருந்ததோ அங்கெல்லாம் போயிருக்காரு. முடிவில் 1959 வந்து திருவண்ணாமலை வந்து சேர்றார். 1959 அவர் வந்து சேரும்போது அவருடைய கோலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிச்சைக்கார சுரூபம் தான். ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய சுரூபம் தான் அவருடைய சுரூபம். அப்போ தலப்பாக கிடையாது, முடி நீண்டு கிடந்தது, தாடி, வேறு உடமைகள்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு சின்ன பை, அதில் சில ஒரு துளசி ராமாயணம் இந்த மாதிரி உள்ள ஒரு கீதை, பகவத்கீதை இந்த மாதிரி உள்ள சில புஸ்தகங்கள் மட்டும். இதான் உடமைகள். இந்த மாதிரி மாட்டு துணியோ வேறு எதுவுமே கிடையாது. இப்படி அவர் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது திருவண்ணாமலையில் உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்க, சில ரவுடி கும்பல், இவர் யார்த்தையாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேச நினச்சா தமிழ் அதிகம் தெரியாது, ஹிந்தியில் தான் பேச வேண்டியிருக்கும், இல்லாட்டா ஆங்கிலத்தில் பேச வேண்டியிருக்கும். ஹிந்தியில் பேசும்போது அப்போ வந்து ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹிந்தி பேசினாவே ஒரு வெறுப்புணர்ச்சி வரக்கூடிய காலம் அது. நம்மளுடைய ஒரு தோற்றம் வந்து ஒரு மாதிரி பிச்சைக்கார தோற்றம் மாதிரி இருக்கிறதுனால, ஒரு பைத்தியம் முடிச்ச பிச்சைக்கார தோற்றம் வந்துன்னா நாய்கள் முதற்கொண்டு குறைக்கவும் இல்லை. இந்த தொந்தரவு ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு தெரிஞ்சு அங்கேருந்து பக்கத்தில் தபோவனம் இருக்குது, திருக்கோயிலூர், அங்கே போயிடுவார். அங்கே போனால் இவருடைய இறைத்தன்மையை வந்து அங்கே உள்ள ஞானானந்தகிரி வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சுருப்பார். அவர்கிட்ட சமமாக உட்காந்து பேசுவார். 2 பேரும் நல்லா பேசிக்குவாங்க. பேசுகிறதுக்கு அப்போ வந்து ஒரு பாஷை ஒரு தடையாக இருக்காது. ஞானானந்தகிரிக்கும் சில பாஷைகள் தெரியும், இவருக்கு பாஷைகள் தெரியும், பேசிக்குவாங்க. அப்போ அங்குள்ள ஒரு பக்தர் ஸ்ரீனிவாசன் ஒரு பக்தருடைய பரிச்சயம் ஏற்படுது. முத்துவேல்னு ஒரு வைத்தியர் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தவர். அவர் வந்து போன் செட்டர். அவருடைய தொடர்பு கிடைச்சது. கோவிந்தசாமி பிள்ளைன்னு ஒரு விடுதலை போராட்ட வீரர், அவருடைய நட்பு கிடைச்சது. அவர் ரகோத்தமருடைய டிவோட்டி. அதே போல் ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய பக்தர்கள் வந்து முக்கியமான பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஞானானந்தகிரியை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ராஜமாணிக்க நாடார், ஜெயராமன், கிருஷ்ணமூர்த்தி, சிவராமகிருஷ்ண ஐயர், சுகவனம், இந்த மாதிரி பல முக்கியமான பக்தர்களெல்லாம் அறிவுப்படுத்தி வைக்கிறார். இது விலையுயர்ந்த மாணிக்கம், இது நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறார். ஸோ இங்கே சஞ்சாரம் கொஞ்சம் காலம் பண்ணுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் திருவண்ணாமலை போவார். அங்கே மறுபடியும் இந்த அட்ராசிட்டிஸ், அவர் மேலே செய்யப்பட்ட கொடுமைகள் அதிகம் நடந்ததுன்னா மறுபடியும் இங்கே வந்துடுவார். இவருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து ஞானானந்தகிரிக்கு வந்து ஒரு டிவோட்டி உண்டு, ஐடி பொன் பரம்பூர்னு ஒரு ஐடி இருந்தார். அவர் ஞானானந்தகிரியுடைய வேலை ரொம்ப அளவு கடந்த ஒரு பக்தி வச்சுருந்தார். ஒரு அவருடைய சிஷியன்னு சொல்லலாம். அந்த ஐடி பொன் பரமகுருடைய அப்பா வந்து ஒரு ஞானியாக வாழ்ந்தவர், பொன்னியார் சாமிகள்னு பேர். ஸோ ஞானிய வழிமுறையில் வந்தவர். அவருக்கு ஞானானந்தகிரி ரொம்ப பிடிக்கும். ஞானானந்தகிரி ஒரு நாள் அவர் வந்திருக்கும்போது சொல்கிறாரு, இவர் அப்பேற்பட்ட மாணிக்கம், இந்த மாணிக்கத்துக்கு நிறைய தொந்தரவுகள் போலீஸ்லேருந்தும் வருது, அங்குள்ள ரவுடி எலிமெண்ட்ஸ்லேருந்து திருவண்ணாமலை நிறைய வருது, இவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறார் திருவண்ணாமலையில். உடனே சரிசாமின்னு சொல்லி அப்பயே அவரை தன்னுடைய காரில் ஏற்றிக்கிட்டு நேராக திருவண்ணாமலைக்கு வரார். திருவண்ணாமலையில் வந்து டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவரை இறக்கி விட்டு, அவரை இறக்கிக்குள்ளே கூட்டு போய் அவரை அமர வச்சு அங்குள்ள இன்ஸ்பெக்டர், எஸ்பி எல்லாரையுமே சொல்கிறார், இவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், இவருக்கு எந்த வகையிலையும் எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்துக்கணும், அதனால் இவரை எந்த அளவுக்கு இவரை பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை பயக்கும் ஒரு பெரிய ஞானின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அறிமுகப்படுத்தி வச்சுட்டு
அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரங்கலாம் அவருக்கு ஒரு பாதுகாப்பு குடுக்குற மாரியே இருந்தது. முதல்ல வந்து எப்படின்னா, ஏதாவது ராத்திரி எங்கேயாவது படுத்திருப்பார்ல, தெருவோரத்துங்களையோ, இல்லாட்டா பாத்திர கடை வாசல்லயோ, இல்லாட்டா தேரடி மண்டபத்திலயோ, அப்பலாம் எழுப்பி இவர் யாரு என்னன்னு சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க போலீஸ்காரங்க. ஊர்ல உள்ள ரவுடி பசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இவர கிண்டல் அடிச்சு, கேலி பண்ணி, இவர வந்து அடிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து தப்பிச்சுட்டு போறதுக்காகத்தான் அங்க போவார். அங்க போய் இந்த மாரி ஒரு பாதுகாப்பு திருப்பி இங்க வந்துருவார். 65 வரைக்கும் இந்த தொந்தரவுகள் இருந்தது. அதனால 59லேருந்து 65 வரைக்கும் மாறி மாறி திருக்கோயிலூர், இங்க அ திருவண்ணாமலை. இது போக வந்து மேக்லூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கும் அங்க அடிக்கடி போயிட்டு வருவார். இப்படி நடந்துக்கிட்டு இருந்தது. 1965க்கு அப்புறம் வந்து பெர்மனெண்ட்டா அங்க தங்க ஆரம்பிக்கிறார். இவருக்கு வேண்டிய போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே ஐஜி பொன் பரம்பு ஏற்பாடு பண்ணிடுறார். அதுக்கப்புறம் அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறார். அவருடைய தொடர்புகள் வந்து அதுக்கப்புறம் பெருமாள் சடையனுடைய ஏற்படுது. பெருமாள் சாமின்னு சொல்கிறோம்ல, அவருடைய தொடர்பு ஏற்படுது. இப்படி ஏற்பட்டவுடனே கொஞ்சம் காலம் கழியுது. பக்தர்கள் நிறைய வெளிநாட்டு பக்தர்கள் வர்றாங்க, எல்லாம் வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 1974ல் வந்து ஞானதகிரி வந்து சமாதி ஆயிடுவார். சாமி சமாதி ஆயிட்டார்ன்னு தெரிஞ்ச உடனே இவர் அங்கே போவார். அங்கே போனால் இவருடைய சொற்களை யாரும் கேட்கறதே கிடையாது. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சுவாமி சமாதி ஆகலை, தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டு வெளியே ஏதோ ஒரு வேலையாக போயிருக்கார், திருப்பி வந்துடுவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவர்கிட்ட வந்து சிலவங்க கேட்க வரும்போது சொல்கிறாங்க, இல்லை சுவாமி சித்தி அடைஞ்சிட்டார், அதை ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொல்கிறாரு. அதனாலே இவர் மேலே அவர் அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம். கடைசியில் 3 நாள் கழித்து இங்கே போகிறாங்க, காஞ்சி மகாபிரிவர்கிட்ட போகிறாங்க. அவர் சொல்லிட்டாரு, இல்லை அவர் சித்தி அடைஞ்சிட்டாரு, ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லா வேலைகளும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி அந்த வேலை முடிஞ்ச உடனேயே சாமி மறுபடியும் திருவண்ணாமலை வந்துடுவார். அதுக்கப்புறம் அவர் சாமி அங்கே போனதில்லை. கடைசியாக சாமி தன்னுடைய சரீரத்தை துறக்கிறதுக்கு முந்தி சிக்கா இருக்கும்போது அவரை சுற்றி இருந்தவங்கள்லாம் அவர் அங்கே கூட்டு போகிறாங்க. அதுவும் ஆசிரமத்துக்குள்ளே கூட்டு போகிற அங்கே உள்ள நதிக்கரையில், தென்மண்டல நதிக்கரையில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திருப்பி வர்றார். இந்த ஞானானந்தகிரியினுடைய பக்தரான ஐஜி பொன் பரம்புகுரு தான் சாமிக்கு இங்கே பாதுகாப்பு கொடுத்தார். முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் அவர் சாமி பற்றி யாருக்குமே உலகத்தால் தெரியறதுக்கு முந்தி பாதுகாப்பு கொடுத்தது ஞானானந்தகிரி மூலமாக ஐஜி பரம்புகுருங்கிற போலீஸ் ஐஜி இந்த பாதுகாப்பு கொடுத்தார். அது வரைக்கும் அவர் இங்கே திருக்கோயிலூர், திருவண்ணாமலை போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார்.